அஸ்ஸலாமு அலைக்கும். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் நிழலில் அமர்ந்திருந்தபோது அவர்களிடம் நான் போய் சேர்ந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உயிர் எவன் கையில் உள்ளதோ அல்லது எவனைத் தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது ஆணையாக, அல்லது அவர்கள் சத்தியம் செய்தபடி ஒருவருக்கு ஒட்டகமோ மாடோ ஆடோ இருந்து அவற்றுக்கான ஜகாத் எனும் கடமையை அவர் நிறைவேற்றவில்லை ஆயின், மறுமை நாளில் அவை ஏற்கனவே இருந்ததை விட பெரியவையாகவும் கொழுத்தவையாகவும் கொண்டு வரப்படாமல் இருக்காது. அவை அவரை கால் குளம்புகளால் மிதித்து கொம்புகளால் முட்டும். அவற்றில் கடைசி பிராணி அவரை தாக்கிவிட்டு சென்றதும் மீண்டும் முதல் பிராணி அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பப்படும். இந்நிலை மக்களிடையே இறுதித் தீர்ப்பு வழங்கப்படும் வரை நீடிக்கும். இதே ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்து உள்ளார்கள். சஹீஹ் புகாரி 1460, அத்தியாயம் 24, ஜகாத்தின் சட்டங்கள்.